Hi friends, welcome to another video. Honorable Prime Minister of India Sri Narendra Modi ji அவர்களும் US President Donald Trump அவர்களும் ஒயிட் ஹவுஸில் சந்திச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நட்பு உலக நாடுகளுக்கே தெரியும். ரெண்டு பேரும் அவங்களுடைய வார்ம் வெல்கம் தெரிவிச்சுக்கிட்டாங்க. இந்த முக்கியத்துவமான மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் யூஎஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய நிறைய ஒப்பந்தங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. அதில் கீ ஹைலைட்டடாக நம்ம பார்க்க வேண்டியது ட்ரேட் அண்ட் டேரிஃப்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, டிஃபென்ஸ் கோஆபரேஷன் பற்றி பேசியிருக்காங்க, எனர்ஜி அண்ட் எக்கனாமிக் கொலாபரேஷனை பற்றியும் பேசியிருக்காங்க, அண்ட் ஆல்சோ ஹியூமன் ரைட்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க இந்த ஒரு மீட்டிங்கில். அதில் டீட்டெயில்டாக என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் யூஎஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஏர்லி ட்ரேட் டீல்ஸோட செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாட்டு தலைவர்களும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா தரப்பில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிட்டேருந்து ஆயில், கேஸ் அண்ட் ஆல்சோ மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம் நிறையா அப்படின்னு சொல்லிட்டும் டீல் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இல்லீகல் இமிகிரன்ஸ் பார்த்தின டிஸ்கஷனும் இந்த மீட்டிங்கில் செய்யப்பட்டிருக்கு. அடுத்த 7 மாதத்துக்குள்ளே இந்த ஏர்லி ட்ரேட் டீலும் அண்ட் ஆல்சோ யூஎஸ் கிட்டேருந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த ஆயில், கேஸ் அண்ட் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்க்கான அந்த ப்ராசஸ் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு தரப்புலையும். இந்த ஒரு முக்கியமான சந்திப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான அக்ரிமெண்ட்டும் போடப்பட்டிருக்கு. யூஎஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு டேரிஃபை குறைக்கிற மாதிரியும் இந்த மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. அண்ட் 2030 யூஎஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் அந்த மார்க்கெட் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. அண்ட் அந்த டிஃபென்ஸ் கோஆபரேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிட்டேருந்து F-35 லைட்னிங் 2 ஏர்கிராஃப்ட் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் யூஎஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா அண்ட் யூஎஸ்க்கு நடுவில் இந்த 10-year டிஃபென்ஸ் கோஆபரேஷன் பிளான் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கோஆபரேஷன் பிளான்ல தெரிவிச்சிருக்காங்க. பர்டிகுலராக அந்த இண்டோ ஸ்பெசிபிக் ரீஜன் ரொம்பவே செக்யூரிட்டி வைஸ் ஸ்ட்ரென்தன் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்தியா தரப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கான நிறைய விஷயங்களும் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசியிருக்காரு நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்கள். ஸோ இந்தியாவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு அப்பா மாறுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்தியா யூஎஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய எனர்ஜி அண்ட் எக்கனாமிக் கொலாபரேஷனை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதில் கீ ஹைலைட்டடாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிட்ட நம்ம வாங்க போகிற அந்த ஆயில் அண்ட் கேஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி F-35 லைட்னிங் 2 ஏர்கிராஃப்ட்ஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் நம்ம யூஎஸ் கிட்ட இருந்து. ஸோ அதுவும் இந்த ஒரு செக்மெண்ட்டில் அடங்கும். அண்ட் எக்ஸ்ட்ரடிஷன் அண்ட் இமிகிரேஷனை தொடர்பாக பேசியிருக்காங்க. அதில் கீ ஹைலைட்டடாக நம்ம பார்க்க வேண்டியது இல்லீகல் இமிகிரேஷன் அண்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங்கை தடுக்கிறதுக்கான நிறைய பிளான்ஸும் பண்ண போகிறதா இந்தியா அண்ட் யூஎஸ் தரப்பில் ஒப்புதல் செய்ய போகிறாங்க. என்ஹான்ஸ்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு செய்ய போறாங்க. ஸோ இந்த மீட்டிங் ஒரு மியூச்சுவல் கோஆபரேஷனாக அமைஞ்சிருக்கு. அதாவது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த ட்ரேட் கோஆபரேஷன் அண்ட் என்ஹான்ஸ் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்கள் எலான் மஸ்கையுமே நேரில் சந்திச்சு பேசியிருக்காரு. அண்ட் அந்த டைமில் எலான் மஸ்கோட ஃபேமிலியும் வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் டாக்கும் போயிருந்திருக்கு. ஸோ நரேந்திர மோடிஜி அவர்களும் எலான் மஸ்க்கும் சந்திச்சு பேசினதுல பார்த்தீங்கன்னா ஹைலைட்டடாக சொல்லப்படுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்லா இந்தியாவுக்குள்ள வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ டெஸ்லா கார்ஸ் இந்தியாவுக்குள்ள இப்போ வரப்போகுது. அண்ட் அதை பற்றின பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்லிங்க் சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ் இப்போ இந்தியாவுக்குள்ள வரதுக்கான நிறைய டாக்ஸும் எலான் மஸ்க் நம்ம பிஎம் அவர்கள்கிட்ட பேசியிருக்காரு. ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் ஸ்பேஸ் எக்ஸ் ரிலேட்டடாக, டெஸ்லா ரிலேட்டடாக இந்தியாவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு மீட்டிங்கில் எலான் மஸ்க் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் மோடிஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோடிஜி அவர்கள் இந்தியாவோட டெவலப்மெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, அதை பார்த்து நான் வியக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் அவர்களும் தெரிவிச்சிருக்காரு இந்த ஒரு மீட்டிங்கில். அண்ட் ஆல்சோ மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்ட்ரென்தனிங் தி டெக்னாலஜி அண்ட் எக்கனாமிக் கொலாபரேஷன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் மஸ்க் என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி டெக்னாலஜி வைஸ் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ், எக்கனாமிக் அண்ட் ஆல்சோ ட்ரேட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பேசி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா அண்ட் யூஎஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த நட்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது? உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு PaulsUp and follow our official Instagram page PaulsUp Official. I'll see you guys in the next video. Bye.